ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யோசுவா. யாத்ராகமம் 17:13 சொல்கிறது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். இன்றைக்கு கர்த்தருடைய தாசனும் யுத்த வீரனுமாயிருக்கிற யோசுவாவை சந்திக்கப் போகிறோம். உள்ளத்திலும் வெளித்தோற்றத்திலும் நிச்சயமாகவே யோசுவா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்திருக்க வேண்டும். யோசுவா என்ற பெயருக்கு யெகோவா என் மீட்பர் என்பது அர்த்தம். இவர் எப்பிராயீம் கோத்திரத்து நூனின் குமாரன். எகிப்திலிருந்து மோசேயோடு புறப்படும் போது இவருக்கு 40 வயது. மோசே இஸ்ரவேலரின் சேனாதிபதியாக யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவா அமலேக்கியரை பட்டய கருக்கினால் முறியடித்தார். அமலேக்கு என்பது மாம்சத்தை குறிக்கிறது. மாம்ச இச்சையே ஒவ்வொரு விசுவாசியோடும் போரிடுகிற ஒரு பயங்கரமான சத்துருவாகும். ஒரு பக்கத்தில் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாம் சிலுவையில் அறைய வேண்டும். மறுபக்கம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தால் மாம்சத்தின் வல்லமையை முறியடிக்க வேண்டும். எபிரெயர் 4:12. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்து எல்லை வரையிலும் வழிநடத்தி கொண்டு வந்தார். பிறகு யோசுவாவை இஸ்ரவேலருக்கு தலைவனாகவும் சேனை தளபதியாகவும் நியமித்து தன்னுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணினார். உபாகமம் 34:9. புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட யோசுவா கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு தேவ சித்தத்தின்படியே இஸ்ரவேலரை வழிநடத்தி வந்தார். அவர் முதலில் யோர்தான் நதியை கடக்க வேண்டியிருந்தது. அதன் பின்பு கானானில் உள்ள 7 ஜாதிகள் மேலும் 31 ராஜாக்கள் மேலும் யுத்தம் செய்து ஜெயம் கொள்ள வேண்டியிருந்தது. இதற்கு ஏறக்குறைய 6 ஆண்டுகள் பிடித்தன. அதற்கு பிற்பாடு கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கு பிரித்தார். யோசுவா மோசேயை தாழ்மையோடும் பணிவோடும் பின்பற்றி வந்தார். தன்னைத்தானே யோசுவா உயர்த்தி கொள்ளவில்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருந்தார். ஆண்டவராகிய இயேசுவும் கூட பூமியில் இருந்த நாட்களில் மிகவும் தாழ்மையோடு பணிவிடை செய்கிறவராக இருந்தார். அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகருக்காக தன்னுடைய ஜீவனை பானபலியாக வார்க்கவுமே வந்தார். உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:26. யோசுவாவின் அடுத்த உத்தமமான குணாதிசயம் அவர் கர்த்தரை நேசித்தார் என்பதே. கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தபடியால் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். யாத்ராகமம் 33:11. ஆசரிப்பு கூடாரத்தில் கிருபாசனமும் சேராபீன்களும் குத்து விளக்குகளும் சமூகத்து அப்பமும் தூப பீடமும் இருந்தன. தேவப்பிள்ளைகளே, இயேசுவை விட்டு நீங்கள் பிரியக்கூடாது. சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. தேவ பிரசன்னத்தை எப்போதும் நாடுங்கள். இன்றைய நினைவிற்கு யோசுவா 6:27. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 28 மற்றும் 29 அதிகாரங்கள்.
மாலை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். யோசுவாவைப் போல கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.